नमस्ते रणतिका हिंदी स्कूल நம்ம இப்போ பார்க்க போகிறது பிரவீன் உத்ராதில் कार्यालय ज्ञापन ஆஃபீஸ் மெமோரண்டம் இப்போ பார்க்கலாம். பரீட்சை வா பிரயோக் பரீட்சைன்னா இது அறிமுகம் மற்றும் எங்கே பயன்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் கொடுத்துருக்காங்க. भारत सरकार के मंत्रालयों में आपसी व्यवहार के लिए कार्यालय ज्ञापन का प्रयोग किया जाता है. அதாவது பாரத் சர்க்கார்னா என்னது, நம்ம இந்திய அரசின் அமைச்சகம் இருக்குல்லையா, மினிஸ்ட்ரி இருக்கு இல்லையா, இந்திய கவர்மெண்டோட மினிஸ்ட்ரியில் பரஸ்பர நடவடிக்கைக்காக, பரஸ்பர மியூச்சுவல் பிஹேவியர் எல்லாருக்கும் ஸோ இந்த இடத்துல இது கொண்டுட்டு வரணும், இதை செய்யணும் அப்படிங்கிற ஒரு மியூச்சுவல் இது வரும் இல்லையா, கேலியே कार्यालय ज्ञापन का प्रयोग किया जाता है. அப்போ தான் இந்த ஆஃபீஸ் மெமோரண்டமை என்ன பண்ணுவாங்க, பயன்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. यह प्रायः उत्तम पुरुष में ही लिखा जाता है. उत्तम पुरुष में भी புருஷ் மிகி லிக்கா ஜாத்தாகனா ஒரு நல்ல மனிதரை, பெரும்பாலும் ஒரு நல்ல மனிதரால் தான் இது எழுதப்பட்டிருக்கோம் அப்படின்னு. ஏன்னா ஒரு விஷயம் புதுசாக கொண்டுட்டு வரும்போது அப்போ அந்த 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 எழுதப்பட்டவர் ஒரு நல்ல மனிதருடைய இதாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நல்ல மனிதராக தான் பெரும்பாலும் இருப்பார். இஸ்மே சம்போதன் அவுர் ஸ்வனிஷ்தேஸ் நகி ஹோத்தே. இதில் சம்போதன்னா என்னது, ஸ்பீச், எந்த வித பேச்சுக்களும் இருக்காது. இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் இந்த மாதிரி அந்த மாதிரின்னு சொல்லிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் அதில் கொடுத்துருக்க மாட்டாங்க அப்படின்னு. பிரேசக்கே நாம் அவுர் பத் ஆதிக்கா உல்லேக் ரக்தாக. அதாவது சென்ட் பண்ணார் இல்லையா, பேஜ் அனுப்புனவருடைய பெயரும் மற்றும் அதோடைய பதிவும் மட்டும்தான் என்னது மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஆதினா குறிப்பிட்டப்பட்டிருக்கோம் அப்படின்னு. உல்லேக் ரக்தாகனா குறிப்பிட்டப்பட்டிருக்கும். प्रेषक मंत्रालय का नाम, அது பிரேசித்னா யாருன்னா அனுப்புனர், அதாவது அனுப்புனவர், லெட்டர் அனுப்புனவர். மந்திராலய கா நாம், மந்திராலயோட அதாவது அமைச்சர் மினிஸ்ட்ரியோட பேர் கஸ்தாக்ஷர் கே பாத் பத்ரா கி பாயி ஓர் லிக்கா ஜாத்தாக. அதாவது பேர் எங்கே எழுதியிருப்பாருன்னா சைனுக்கு அப்புறம் லெஃப்ட் சைடில் எழுதியிருப்பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. சைனுக்கு அப்புறம் அந்த மந்திராலயக்கா நாம் கஸ்தாக்ஷர் கே பாத் பத்ரா கே பாயி ஓர் லிக்கா ஜாத்தாக. சைனுக்கு அப்புறம் அதை லெஃப்ட் சைடு எழுதியிருப்பாரு அப்படின்னு. कार्यालय ज्ञापन के अंक, कार्यालय ज्ञापन எந்தெந்த மாதிரிலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஏற்கனவே சர்க்கார் பத்ரால நம்ம பார்த்துட்டோம், அதே சேம் தான். पत्रा संख्या में सबसे ऊपर पत्रा के बीच में लिखी जाती है. पत्रा संख्याना லெட்டரோட நம்பர் எல்லாத்த விட மேலே பத்ராக்கு கடிதத்துக்கு நடுவில் எழுதியிருக்கும். சரியா, லெட்டர் நம்பர் எங்கே எழுதியிருக்கோம், அந்த ஒரு பேப்பர்னா அந்த பேப்பருக்கு மேலே நடுவில் எழுதியிருக்குன்னு சொல்கிறாங்க. சர்நாம் யஹாம் பாரத் சர்க்கார். அந்த இடத்துல சர்நாம் என்ன போடுவாங்க, அதுக்கப்புறம் லெட்டர் நம்பர் எழுதுனதுக்கு கீழே என்ன போடுவாங்கன்னா பாரத் சர்க்கார் அப்படின்னு சொல்லிட்டு போடுவாங்க. அதுக்கப்புறம் தத் சம்பந்தி மந்திராலய் வ காரியாலய் விபாக் ஆதிக்கா உல்லேக் ஹோத்தா. ஒன்று அதன் தொடர்பான அமைச்சகம் இல்லைன்னா ஆஃபீஸு டிபார்ட்மெண்ட்டு அதை என்ன பண்ணியிருப்பாங்க, மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. தாய் தரக் தினாக் லிக்கா ஜாத்தாக. தாய் தரக்னா என்னது, ரைட் சைடு என்ன எழுதியிருப்பாங்கன்னா டேட் போட்டிருப்பாங்க. ரைட் சைடு என்ன எழுதியிருப்பாங்க, டேட் போட்டிருப்பாங்க. பிரேசிக்னா சேவா அனுப்புனவங்க இருக்காங்களா. மந்திராலय का उल्लेख पत्रा के सबके बीच बाई ओर लिखा जाता है. மந்திராலய் என்னது அமைச்சகத்தை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. மென்ஷன் பண்ணிட்டு சப்சே பீச் நடுவில் லெஃப்ட் சைடில் அந்த விஷயத்தை எழுதியிருப்பாங்க. இந்த யார் அனுப்புனாங்களோ அதை எழுதியிருப்பாங்க லெஃப்ட் சைடில். அனுப்புனோன்னா லெஃப்ட் சைடில் அவங்க யார் அனுப்புனாங்களோ அவங்களோடதை எழுதியிருப்பாங்க. விஜய்னா என்னது, சப்ஜெக்ட் எதுக்காண்டி இது அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது சந்தர்ப்ப ரெஃபரன்ஸ். நம்மளுக்கு சம்போதனை ரெஸ்பெக்டட் சார், ரெஸ்பெக்டட் மேடம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த விஷயம். பத்ராக்கா கலைவர் பாடி ஆஃப் த லெட்டர், நம்ம என்ன கண்டென்ட்டோ அந்த கண்டென்ட்டு. இது ஸ்வனிஷ்தேஸ் என்னென்னா நம்ம எழுதி கண்டென்ட் முடித்த உடனே யுவர் ஃபைட்ஃபுல்லி, யுவர் ரெஸ்பெக்ட்ஃபுல்லி அப்படின்னு ஏதாவது எழுதுவோம் இல்லையா, அப்படின்னு சொல்லிட்டு அது இது.
பிரேசக் வந்து என்னதுன்னா பேச்னிவாலையோட அதாவது அனுப்புனரோட வந்து சைனு இல்லைன்னா பதிவு, பத்துனா பதிவு. நமூனா அப்போ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். நம்ம சொன்ன மாதிரி என்னது சங்கியா நமூனான எக்ஸாம்பிள் சங்கியா நம்பர் எண் கொடுத்துருக்காங்க இல்லையா, லெட்டரோட எண்ணு பாரத் சர்க்கார்னு கொடுக்கணும். அதுக்கு கீழே இருக்கிற தற்சம்பந்தி மந்திராலய் இல்லைன்னா காரியாலய விபாக் அது கொடுக்கணும்னு சொன்னாலே. இப்போ தற்சம்பந்தி அதாவது நிதி அமைச்சகம், வித்த மந்திராலய நை தில்லினா என்னது நிதி அமைச்சகம். அதுக்கப்புறம் நம்ம என்ன சொன்னோம், ரைட் சைடு வந்து என்ன வரணும், டேட் வரணும்னு சொன்னோம். அடுத்தது வந்து சென்டரில் வந்து அவர் என்ன லெட்டர் இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சென்டரில் வரணும், காரியாலய ஞாபன். அப்புறம் விஜய்னா என்னது, நான் இது சொன்னோம் இல்லையா சப்ஜெக்ட், பாரதிய ஆய்கர் சேவா ஆயோக் கே கடன் சம்பந்தி அப்படின்னா இந்திய வருமான வரி சேவை ஆணையம் அமைப்பது குறித்து. சரியா, இந்திய வருமான வரி சேவை ஆணையம் இந்திய வருமான வரி நம்ம கட்டணும்னா நம்ம வந்து ரொம்ப தூரம் போகிறதா இருந்துச்சுன்னா அந்த பக்கத்துலேயே வருமான வரி சேவை ஆணையம் வந்து எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னு அப்ளை பண்ணியிருப்பாங்க. ஸோ அது வந்து பரிசீலனைக்கு இருந்திருக்கும் கவர்மெண்ட்டில். ஸோ அது வந்து இப்போ வந்து அவங்க வந்து முடிவெடுக்கிறாங்க. அதை இந்திய வருமான வரி சேவை ஆணையம் அமைப்பது குறித்து அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பாரதிய ஆய்கர் ஆயோக் के कड़न के संबंधी प्रश्नों इस मंत्रालय में कुछ महीनों से विचाराधीन है. அதாவது இந்திய வருமான வரி சேவை அமைப்பகம் தொடர்பாக கேள்விகள் இந்த அமைச்சகத்தில் கொஞ்சம் சில மாதங்களுக்கு பரிசீலனையில் உள்ளது. சில மாதங்களாகவே இது வந்து இது அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து பரிசீலனையிலே இருந்துகிட்டு இருக்கு. அப்போ சர்க்கார் ने उसे तुरंत कठिन करके का நிச்சயிக்கியாக. இப்போ தான் சர்க்கார் இப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்க, கவர்மெண்ட் வந்து உடனே வந்து அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு செய்திருக்காங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. आयकर के अधिकारियों की नीतियों इसके बाद प्रतियोगी परीक्षा के आधार पर होनी चाहिए. அதாவது வருமான வரி அதிகாரிகளும் நியமனம் செய்யணும். அதை வந்து இஸ்கே பாத் போட்டியாளர்கள் அதாவது அப்ளை பண்ணியிருப்பாங்களா, அப்ளைன்ட்டு ஏற்கனவே கவர்மெண்ட்டில் எக்ஸாம் எழுதி ரெடியாக இருப்பாங்களே அவங்களுக்கு வந்து என்ன பண்ணணும், அதை प्रतियोग परीक्षा के आधार पर होनी चाहिए. परीक्षा के आधार परனா அவங்கள எப்படி செலக்ட் பண்ணான்னா நம்ம எக்ஸாம் அடிப்படையில் தேர்வின் அடிப்படையில் அவங்கள வந்து தேர்வு செய்யணும் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா? வருமான வரி அதிகாரிகளை எப்படி அப்பாயின்மெண்ட் பண்ணுறதுனா ஏற்கனவே வந்து இஸ்கே பாத் முன்னாடியே வந்து அப்ளை பண்ணியிருப்பாங்களா போட்டியாளர்கள் எக்ஸாம் அடிப்படையில் அவங்கள தேர்வு செய்ய வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர் ஷஜித் அதுக்கப்புறம் சைன் போட்டுட்டு அவர் சஜித் உயர் செயலாளர், அடுத்தது வந்து சேவா மேலே வந்து யார் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணும். தன்யவாத்.